தமிழக வெற்றி கழகத்தில் கணேஷ் உங்க கட்சியினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் உங்க கட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புறீங்க? இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்க விரும்புற தேர்தல் வாக்குறுதி என்ன? தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தால் குறிப்பிட்ட வகையில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் முதற்கட்டமாக என்ன செய்யும் என்றால் யாருகிட்டையும் சமரசம் பண்ண போறது கிடையாது. அரசியல் ரீதியா இல்ல, தேர்தல் வாக்குறுதி இந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்தா என்ன செய்வீங்க? வளர்ச்சி ரீதியாக திட்டங்கள், பாலங்கள். டேய் சுகர் பேஷண்டா நானு. முன்னாடி தான டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரம். எனவே கணேஷ் நீங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வாக்குறுதி. உங்களோட வாக்குறுதி என்ன? எங்கள் வாக்குறுதி என்னவென்றால் இந்த வீடியோ போட்டது இந்த சகோதரரை விமர்சனம் செய்யணும் என்பதற்காக கிடையாது. நீங்க ஒரு தொகுதியில எம்எல்ஏவா நிக்கிறீங்கன்னா அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரா ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இதே போதாத ஒரு பெரிய ஆதாரம் இல்லையா? ஏன்னா அதிகாரத்துல யார் இருக்கணும்னா தன்னுடைய வழியை தெரிஞ்சவங்க ஒருத்தங்க. மக்களுக்கு என்ன பிரச்சனையால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவருடைய குறை நிறை என்ன என்பதை தெரிந்து அதை தீர்க்கக்கூடியவர் தான் அதிகாரத்துல வரணும். அவர்கள் தான் ஆட்சியில வரணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களை மட்டும்தான் நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கீங்களே தவிர ஊர் மக்களுடைய பிரச்சனை இது வரைக்கும் அறியல. முதல்ல நீங்க அது தெரிஞ்சுக்கீங்க. மக்களுடைய பிரச்சனை நீங்க ஆராயுங்க. அதுக்கு